வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா பொள்ளாச்சி வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் பர்டிகுலர் எங்கே வந்தோம்னா சுங்கம் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுங்கம் தோப்பு கடை தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாட்டி குழம்புன்னு சொல்லி ஒரு ரெசிபி இருக்குது. மிளகாட்டின்றது எதுன்னா இது எல்லாத்தையும் வறுத்து இது இந்த ஆட்டாங்கல்லில் ஆட்டுறது தாங்க மிளகாட்டி. அதை ஆட்டி செய்கிறதுக்காக அந்த பேர் மிளகாட்டி குழம்பு. இந்த மிளகாட்டி குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சைடில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. இதுக்கு ஒரு இன்னொரு பேரும் உண்டு, மட்டன் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. இதில் சிக்கன் போடலாம், மட்டன் போடலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கொங்கு பிள்ளைட்டு இந்த மாதிரி அரைச்சி பண்ண தான் சார் எல்லாருக்கும் பிடிக்கும். கறி விருந்து, பொண்ணு மாப்பிள்ளை விருந்து, இந்த மாதிரி வீட்டில் ஒரு விசேஷங்களுக்கெல்லாம் வந்து இது மெயினாக இது எல்லா கொங்கு பெல்ட்லேயும் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குழம்பு இது. அது மட்டும் இல்லை, இந்த மிளகாட்டி குழம்புக்கு வந்து 2 விதமான மசாலா அரைக்கிறாங்க. இதில் வந்து ட்ரை மசாலா, மல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ட்ரை ப்ரிப்பரேஷன் தனியாக வறுத்து கொட்டிட்டு அதுக்கடுத்துல ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், கஸ்கஸ்ஸு, கேஷ்நட்டு இது தனியாக வறுத்து தனித்தனியாக மசாலா அரைச்சி அதை குக் பண்ணுறது தான் இந்த மிளகாட்டி குழம்பு. இந்த மிளகாட்டி குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சொட்டு சாப்பிட்ற ஒரு அருமையான ஒரு ரெசிபி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. வெரி நைஸ், சுருக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக மிளகாட்டி குழம்பு இது வரைக்கும் நானே பண்ணதில்லை. இது ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பாரி ஷெஃப்பை மீட் பண்ணி இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாரி ஷெஃப் பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணார். ஸோ அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பொள்ளாச்சினாவே ரொம்ப அழகில்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. ரியலியே வந்து நான் அந்த கடந்த 3 வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணி நிறைய ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, பொள்ளாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் இந்த சைடு பொள்ளாச்சி வந்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுங்கம் தோப்பு கடைன்னு சொல்லி போட்டு பொள்ளாச்சிலேருந்து டுவர்ட்ஸ் ஆலியார் ரோட்டில் வரும்போது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம தோப்புக்குள்ளே இருக்குது. வேறு லெவலான ஒரு ஆம்பியன்ஸ் கொண்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அட்மாஸ்பியரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டவுன் சைட்லேருந்து வரவங்களுக்கு இண்டோர் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ நம்ம நேராக வந்து சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு? தேவையான பொருட்கள்: மட்டன் வந்து 1 kg, பட்டை 5 கிராமு, லவங்கம் ஒரு 5 கிராமு, ஏலக்காய் ஒரு 3 கிராமு, வரமல்லி வந்து ஒரு 50 கிராம் சார், காஞ்சி மிளகா ஒரு 10 கிராமு, அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு 5 கிராமு, சோம்பு ஒரு 5 கிராம், வெங்காயம் ஒரு 200 கிராமு, தேங்காய் அரை மூடி, கேஷ்நட் ஒரு 10 கிராம், கஸ்கஸ் ஒரு 5 கிராம், மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் சார், இஞ்சி பூண்டு 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 10 கிராம், பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு 5 கிராம், கருவேப்பிலை நம்ம தேவைக்கேற்ப, காட்லா எண்ணெய் 200 கிராமு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? இந்த மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 150 கிராம் எண்ணெய் சார். 150 கிராம். இந்த நல்லெண்ணெயோடைய பலன் வந்து உடம்புக்கு நல்லது சார். இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். மட்டன் சுவையே நல்லா இன்க்ரீஸ் வரும். நல்லெண்ணெய் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாக நல்லா இருக்குது சார். ஓகே. ஸோ பெரும்பாலும் வந்து இதுமாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிற உணவு வந்து என்ன மாதிரி உணவுலாம் அதிகமாக இருக்கும்? இந்த புளி சம்மந்தப்பட்ட சார், புளிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பர்டிகுலராக போடுவாங்க. இந்த நல்லெண்ணெய் மட்டனுக்கு ஏன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹெல்த் கான்செப்ட் பண்ணி நம்ம பண்ணுறது அது. ஓகே. நல்லெண்ணெய் வந்து மெயினாக வந்து இந்த மீன் புளி குழம்பு, ப்ரான்ஸு, இந்த ஃபிஷ் வந்து புளிக்குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, இந்த மாதிரி புளி சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் அதோட ஃப்ளேவர்ஸே வேறு. கண்டிப்பாக சார். அது வந்து அது செய்யும்போது நமக்கு மனமும் டேஸ்ட்டும் அந்த புளி பேஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆக கிடைக்கும். சரி சரி சரி. ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மசாலா போட. கண்டிப்பாக சார். இந்த மசாலா வறுக்கும்போது எவ்வளோ சிம்பிள் தான், ரொம்ப ஸ்லோ ஏன்னா ஒரு நம்ம போடும்போது இங்கே தனித்தனியாக நம்ம போட்டு பண்ணும்போது கருக்குரிய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஸ்லோவான பயிரில் ஆயிலும் காயக்கூடாது. ரொம்ப கரெக்டான டெம்பரேச்சரில் காயும். அதிகமாக காஞ்சிட்டா அந்த எண்ணெய் ஸ்மெல்லையும் டேஸ்ட் மாற்ற வாய்ப்பு இருக்குது. ரைட். ஒரு மசாலா ஒன் பை ஒன் எல்லாமே பொண்ணுருளா லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணி ஆகும். ரைட். இப்போ நம்ம என்ன போட போகிறோம் ஃபஸ்ட்டு? இப்போ நம்ம பட்டை லவங்கம். சரிங்க. பட்டை போடுறோம் சார். ஓகே. அடுத்து வந்து கிராம்பு சார். ஓகே. அது ஒரு 3 கிராம் கிராம்பு. ஓகே. ஆனால் நம்ம ஹோட்டல் டிஷ்ஷில் எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஆமாம் சார். அது எந்த துறையாக இருந்தாலும், அதாவது பேக்கரியாக இருந்தாலும் கண்டிப்பாக பேக்கரிக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. 5 கிராம் தான் போடணும். அதெல்லாம் வந்து நம்ம சமையலும் போது நம்ம கம்மியாக போடலாம், அதிகமாக போட தான் அந்த டேஸ்ட் ப்ராப்ளம் ஆகும். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பட்டில் அவங்க போட்டுட்டு கிரீனில் அரைச்சிடுறாங்க. அரைச்சிட்டு போகும்போது வராது. ஆமாம். இப்படி முழுசாக போடும்போது இன்கேஸ் வேணா கூட அந்த ஃப்ளேவர் எடுத்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். சரி. ஓகே. ஏலக்காய். இது ஏலக்காய் போடுறது. ஏலக்காய் போட்டு அடுத்து மல்லி, வரமல்லி போடணும். இந்தாங்க. இது ஒரு கிலோவுக்கு 100 கிராம் போடலாம் சார். வரமல்லி போட்டாச்சு. வரமல்லி. ஓகே. வேறு சார்? அடுத்து மிளகு சார். ஓகே. மிளகு ஒரு 10 கிராம் சார். ஓகே.
1 கிலோவுக்கு 10 கிராம். இந்த மிளகு சீரகன்றது இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது, ஹெர்பல்ஸ் இதெல்லாம். இது வந்து மல்லி, தனியா இதெல்லாம் சாப்பிடும் உடம்புக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சரி இப்போ நாம் மட்டன் சாப்பிட்றாங்கன்னா உள்ள உடம்புலேயே கொஞ்சம் சரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குங்களா, இதெல்லாம் வறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சரி தொந்தரவுலாம் இருக்காது. கண்டிப்பாக அதாவது கோல்டு இந்த கோல்டு மாதிரி ஆமாம் சரியாகும். சளி இருமல் அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த உடல் ஹெல்த்துக்கான ஒரு பைசஸ். இப்போ அடுத்து சீரகம் போடணும். சரி ஓகே இந்தாங்க. ஒரு 5 கிராம் சீரகம் சார். ஓகே. அடுத்து சோம்பு. சோம்பு இது வந்து இது வந்து டைசின் உடம்புக்கு அந்த ஜீரண சக்திக்காக சோம்பு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுது. சரி ஓகே. அடுத்து சார். அடுத்து மிளகா சார். இது கிலோவுக்கு ஒரு 15 நம்பர் போடலாம் சார். சரி. அடுத்து கறிவேப்பிலை சார். சரி ஓகே. ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதே டைமில் இந்த முந்திரி, தேங்காய், கசகசா அது மட்டும் தான் தனியாக வறுக்கணுமா? வெங்காயம். ஸோ இதெல்லாம் தனியாக வறுக்கணுமா? இந்த ஈரப்பசியோடு இதில் போடும்போது இதெல்லாம் வந்து வறுத்ததுடைய அந்த பொறுப்பு அந்த மனம் அந்த இதெல்லாம் வந்து இதுலேயே எல்லாம் ஒன்றா சேர்த்து வரக்கூடாது. அந்த தன்மை இதுதான் ஆமாம் கண்டிப்பாக அந்த வாசனையும் போயிடுது. இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் வந்து தனியாக வறுக்கணும். ஆனியன், கோகனட் பவுட்ரு, பச்சை ஈரப்பசையோடு இதெல்லாம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம தனியாக வறுத்து தனியாக போட்டுட்டு ஆனால் அரைக்கும் போது எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம். ஓகே. வறுத்துட்டு ரெடி பண்ணிட்டு காமிங்க. இது வந்து நல்ல வாசனையாக வரும் சார். பார்த்தீங்களா இப்போ ஒரு பொருள் வறுக்கும்போது அது தனி மனம் அந்த வாசனை வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது வந்து எந்த நிலைமை அதிகமான பயிரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒன்றும் ஒரு நம்ம போடும்போது கரெக்டான பதத்தில் எல்லாமே ஈவனாக அது வந்துச்சு. அதனால் அது எப்போவுமே ஆமாம் ஸ்லோ பயிரில் நம்ம வறுக்கிற மசாலா மட்டும் பாயிலிங் ஆகும்போது நல்லா ஃபுல்லாக பயிர் வச்சு வைக்கலாம். தவிர மசாலா வறுக்கும்போது லோ டெம்பரேச்சர் சிம் இருக்குது அந்த சிம் தான் வச்சு நம்ம வறுத்து அதே மாதிரி தான் வறுக்கணும். சரி ஓகே. இதை வறுத்துட்டு கூட்டிட்டு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கடுத்தது இந்த ஆனியன்ஸு, கோகனட்டு, கேஷ்நட்டு, கஸ்கஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வரணும். சரி ஓகே. இந்த பக்கம் சார் இந்த பக்கம் வந்து மிளகாவெல்லாம் கருகக்கூடாது, மல்லியை வந்து கருகக்கூடாது, ரோஸ்டட் தான் வரணும். வறுக்கு திறமை என்பது அந்த கலர் மாறின தவிர டீப் கலர் ஆகக்கூடாது. ஒன்று மிளகு, சீரகம் எல்லாமே ஈவனாக வறுப்பணுமே தவிர அதிகமாக மாறக்கூடாது. இது இடத்துல மாற்றிடலாமா? மாற்றேன் சார். இப்போ அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அடுத்து வந்து இப்போ ஆயில் வேணுமா? கண்டிப்பாக. ஓகே. போதுமா சார்? ஒரு ஆனியன் போதும் சார். சின்ன வெங்காயம். இந்த வெங்காயமா? இந்த வெங்காயம் வெட்டாத வெங்காயம். ஆமாம் வெட்டாத வெங்காயம் சார். ஓகே. இப்போ வெங்காயம் போட்டுருக்கோம். அடுத்து தேங்காய் பூ சார். இந்தாங்க தேங்காய். அப்புறம் முந்திரி பருப்பு வேணுமா? ஆமாம் சார் முந்திரி பருப்பு. அப்புறம் கசகசாவா? ஓகே. இது வந்து கிரேவி நம்ம குழம்பு செய்யறதுக்காக அது கிரேவி திக்னஸ் கிரேவிக்காக சார் குழம்புக்காக இந்த தேங்காய் பூ அரை மூடி தேங்காய் சார். ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 கிராம் சார். இது வந்து டேஸ்ட்டுக்கு கிரேவி வந்து இந்த சரசரத்தனம் இல்லாத ஸ்மூத் டெக்ஸ்சர். என்னோட கிரேவி வந்து இந்த சாக்லேட் சாஸ் எப்படி சார் பிளைனாக பதில் அந்த மாதிரி இந்த கிரேவி வந்து மைய நல்லா இருக்கணும். மட்டனை பர்டிகுலராக உடலில் இருக்கிற அந்த நெஞ்சரிச்சல் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வராது சார். ஓகே. இது வந்து மாவு தன்மை உடையது. இது அரையும் போது வந்து பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நயனமாக அந்த வலுவலுப்பு தன்மையோடு வரும். அந்த குழம்புன்னு போது அந்த திருத்திரியாக இருக்காது. அந்த சாசியாக அந்த பேஸ்ட்டை நல்லா முந்திரியோட ரோடு. இது அடுத்தது வந்து கஸ்கஸ் சார். இது கஸ்கஸு கேஷ்நட்டில் வந்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதுக்கு அது மெயின் மட்டனில் வந்து 100% குறைச்சா சார். மட்டன் சார் சிக்கன் ஆமாம் ஃபேட்டும் நிறைய. அதனால தான் சிக்கனுக்கு கூட நம்ம கஸ்கஸ் கேஷ்நட் போட முடியும். மட்டனுக்கு போடும்போது கஸ்கஸ் கம்பல்சரி மட்டன் செய்யும்போது கம்பல்சரி போடணும். அப்போ அது புண்ணு ஆற்றக்கூடிய குணமோ அந்த கொழுப்பு தன்மையை அது எடுத்துக்கணும். உடம்புக்கு நம்மளுக்கு அந்த கொழுப்பு வேறாது. சூப்பரான இன்ஃபர்மேஷன். நல்ல இல்லை சார் இது ஒரு 100%ஆன ஒரு விஷயம். இன்னொன்று கசகசா ஊற வச்சு போடணும். கண்டிப்பாக ஊற வச்சு போடணும் சார். ட்ரை போடக்கூடாது. அது வந்து அறியாது. அது வந்து தன்மை ஒரு கேஸுக்கு முந்திரி பருப்பு பண்ணுறது வந்து மையமாக அந்த கிடைக்கிறதுக்காக போடுறோம். கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ்க்காக போடுறோம். அந்த லெவலில் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக கஸ்கஸ் வந்து உடம்புக்கு மட்டனுக்கு மட்டும் தான் மேக்ஸி யூஸ் பண்ணுவாங்க. சரி நல்லா. வேறு என்ன வேணும் நமக்கு? அடுத்து மல்லித்தலை போட்டு இது மல்லித்தலை இதிலே போட்டுருமா? ஆமாம் இதில் இது வந்து இது வந்து தண்ணி ஒடியும் சார். தண்ணி எல்லாமே இதில் போட்டுரும். ஆமாம் ஈரப்பசையை ஒடிதெல்லாம் எல்லாமே தனியாக. இது மல்லித்தலை தரும். இது வந்து நாட்டு மல்லி சார். இது வந்து ஹைபிரிட் மல்லி நாட்டு மல்லி போடும்போது நல்லா வாசமாகவும் நல்ல சுவையாக டேஸ்ட்டாகவும் நல்லா கிடைக்கும் சார். இது அதனால மல்லித்தலை. ஆமாம் கண்டிப்பாக. சரி ஓகே. இதுக்கப்புறம் வேறு என்ன போடுறோம்? பச்சை மிளகா சும்மா நம்ம ஒரு காரத்தன்மைக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டால் போதும் சார். சரி. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சார். ஒரு பஞ்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த மசாலா ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருக்குது. கண்டிப்பாக சார். அதாவது கொத்தமல்லி மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் நல்லா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பண்ணுறோம். தண்ணி ஊற்ற ட்ரை பவுடராக பண்ணிக்கலாம் சார் அந்த மசாலாவை. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இது தண்ணி ஊற்ற லைட்டாக தண்ணி இது அரைக்க தம்ப தண்ணி ஊற்றிட்டு இந்த கலரை மஞ்சள் பொடி இதெல்லாம் சிட்ரிக் ஆசிட் சார். இதில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் ஏதாவது மட்டன்லேயே ஏதாவது கெட்டு போகிற மட்டன் இருந்தாலும் அந்த மஞ்சள் போட தொட்டு அதில் இருக்கிற பாக்டீரியாவில் இது எல்லாம் போயிடும். அதனால அதே போல் மஞ்சள் பொடி, சால்ட்டு, ஒரு லெமன், இது 3 போட்டு அந்த மட்டன்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் பேசிக்கலாக மட்டன் செய்யும்போது கண்டிப்பாக மஞ்சள் பொடியும் சால்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் இப்படி பண்ணும்போது அது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் கலர், ரொம்ப சிம்பிளாக சார். இதையும் இறக்கணும் நம்ம. ஓகே. இது வந்து இது தனியாக அரைக்கணும், அது தனியாக அரைக்கணும் சார். ஓ அப்படியே? ஆமாம். ஏன்னா இது வந்து ட்ரையாக நான் பார்த்துக்கிறேன். அது எப்படின்னா நம்ம போடுறதுல மிளகா பொடி, தனியா பொடி, சோம்பு போடுறது பதில் இது நல்லா வறுத்து போடும்போது வாசனமாகவும் இயற்கையாக அதை வறுத்து அதான் மிளகாட்டி இந்த இது இது தனியாக ஆட்டணும். இது தனியாக மட்டன் செய்யும்போது அது பிளாட்டியில் பண்ணணும். அதாவது கறிவேப்பிலை போடலாம் சார். கொஞ்சம் வறுக்கும்போது கறிவேப்பிலை போடணும் சார். இதுலேயும் ஈரப்பசை இருக்குது, அதனால் இது தனியாக நம்ம வறுத்தணும். சரி. கொத்தமல்லி தலை வதங்கிடுச்சு. தேங்காய் வெங்காயமும் நல்லா அந்த பச்சை தன்மையில இருந்து அந்த நல்லா வதக்காச்சு கோல்டன் கலர்ல. இது எடுத்துல சார். இது தனியாக எடுத்துட்டு இது தனியாக அரைக்கணும், அது தனியாக அரைக்கணும். சரி. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து தனித்தனியாக வதக்கிடுச்சு. இப்போ இது அரைக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? இந்த வெங்காயம் தேங்காய் போட்டது எப்படி அரைக்கணும்? இது வந்து நைஸாக அரைக்கணும் சார். அது வந்து குறகுறப்பாக அந்த ரவை மாதிரி அரைக்கணும் சார். ஓகே. 90% சொல்லலாமா? 90%. ஓகே. லைட்டாக தண்ணி ஊற்றி இது அரைக்கணும் சார். பேஸ்ட் மாதிரி இது பொடியாக தான் அரைக்கணும். இது வந்து இது அப்படியே அரைச்சா பொடியாக வந்துடும். சரி. ஓகே. எப்படி நம்ம பொடி போகிறதுக்கு பதில் இது மிளகா பொடி. இது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சி திக்காக பரவாயில்ல சார். அதை பற்றி பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. திக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியோடு வரணும். இது வந்து நம்ம ரவை பதம் சார். பாம்பே ரவை இருக்குல்ல, அந்த பதத்தில் இருந்தாலும் போதும். ரொம்ப பேஸ்ட் பவுடராகவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கடல மாவு மாதிரி, மைதா மாவு மாதிரி ஆகிடும். அந்த லெவலில் நம்ம மசாலா போடுவது இது டப்பாலே கொட்டி வச்சுக்கலாம் சார். வேறு கூட மற்ற நாளும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகிற பொருள் இல்லை. நீங்கள் ஆயில் ஊற்றி நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. அடுத்து அந்த மசாலா வந்து ஆனியன், அந்த பேசிக் மசாலா சைஸ் தான். இது கொஞ்சம் பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இது வந்து குழம்புக்காக அரைச்சது. அது வந்து பொடி வந்து அதை கடிச்சு மட்டன் குழம்பு சாப்பிடும்போது அதை கடிச்சு இந்த வாயில் பண்ணணும். மல்லி, சீரகம், அந்த சோம்பு, இந்த காஞ்சி மிளகாலாம் சாப்பிடும்போது அது நம்மளுக்கு பல்லில் தெருணும். அப்போ தான் சார் அந்த மட்டன், அந்த பொடி, இந்த கிரேவி சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையாக அமையும். நல்லா இருக்கும். அதனால் நம்ம ஒன்றா அரைச்சிருந்தா 2 கூட அரைச்சிருக்கலாம். அதனால் இது தனியாக அரைச்சிருக்கேன், அது தனியாக அரைச்சிருக்கேன். இன்னொன்று நல்ல கலர். ஆமாம் சார். வெரி குட் கலர். ஓகே. சரி. இப்போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க காடை நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கோம். கண்டிப்பாக சார். தாளிப்புக்கு வந்து சோம்பு போடணும் சார். சரி. ஓகே. சோம்பு போட்டிருக்கோம். அடுத்தது கல்பாசி சார். ஓகே. இந்த கல்பாசை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து வாசனை தரும். செட்டிநாடு மெயினாக இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இப்போ தாளிப்புன்னு போது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு போது பார்த்தா நம்ம சமையலில் வந்து இது வந்து பட்டை, லவங்கம், சோம்பு செய்கிற மாதிரி இது ஒரு தேவைப்படுது, வாசனை தேவைப்படுது. இது ஒரு மனமாக இருக்கும். அந்த மட்டன் குழம்பு பண்ணும்போது தாளிப்புக்கு நல்லா இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. கல்பாசி சார். கல்பாசி போடும். அடுத்து வெங்காயம் எடுத்தோம் சார். ஓகே. வெங்காயம் அதே வெங்காயம் மசாலா ஆச்சுங்க சார். இது தேவைக்கு சும்மா தாளிப்புக்காக ஒரு வெங்காயம் வரும். அதில் ஒரு 200 கிராம், ஒரு 50 கிராம் போட்டது. அது 150 கிராம் மசாலா ஆச்சு சார். அந்த 200 கிராம் இது 50 கிராம் தாளிப்புக்காக சார். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா வேணுமா? பச்சை மிளகா. ஓகே. கருவேப்பிலை தேவை சும்மா ஒரு 5 வாசனைக்காக போடுறோம் சார். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. பூண்டு போடுறோமா? ஆமாம், பூண்டு போடுறோம் சார். கண்டிப்பாக பூண்டு, பச்சை மிளகா ஒரு 2. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சு போடுறோம். ஆமாம். இந்த முழு பூண்டு என்ன காரணம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டன் மசாலா அரைக்கும் போது போடுறது. மட்டன் போட்ட உடனே அடுத்த போடுறோம். இந்த பூண்டு நம்ம வெங்காயம் போடும்போது அந்த பூண்டு போடும்போது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம பூண்டு சில பேர் விரும்பி சாப்பிடுவோம். மென்று சாப்பிட்றதுக்காக போடுவாங்க. இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போடுவாங்க சார். ஓகே. இப்போ அந்த வெங்காயம் அதுக்கு இருக்கும். வெங்காயம் வந்து பக்கம் ப்ரௌன் கலரில் வரணும் சார். ஓகே. ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஆமாம், ரொம்ப ப்ரௌனாக தீயக்கூடாது. இந்த பதத்தில் வெங்காயத்தோட ஈரப்பசை எல்லாம் போயிடும். வெங்காயத்தில் முழுசாக வந்துடனே இந்த கோல்டன் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க சார். இதுக்கு இது எல்லாமே நல்ல ப்ரௌனிஷாக ஆகிப்போச்சு உங்களுக்கு. வெங்காயத்தோட ஈரப்பசை எல்லாம் போகிற பிறகு இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம் இதெல்லாம் ஒரு நல்ல பயில் குக் ஆகிட்டு இது வந்து அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 கிலோன்னு போதுன்னா 25 கிராம் கார்லிக்னா 50 கிராம் இஞ்சி சார். ஓகே. ஆமாம். ஸோ இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். பூண்டு அதிகமாக இருக்கணும். சரி. ஓகே. மற்ற நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து பாதி போடலாம் சார். மட்டன் மட்டும் ஒரு 25 கிராம் தூக்கலாக கொடுக்கணும். சரி. ஓகே. இப்போ இந்த பதத்தில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போடணும் சார். ஓகே.
ஸோ இப்போ வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு ஒரு நல்லா வதங்கிருக்கு. ஆமாம் சார். ஓகே, அடுத்தது மசாலா போடலாம் சார். இது நல்ல கலராக வந்துச்சு பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் ஒரு ப்ரௌனிஷாக ஆகி போச்சு. ஓகே, இந்த இது போகும்போது உங்களுக்கு கொண்டு வருது. இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம எடுத்து போடும்போது 1 கிலோ மட்டனுக்கு ஓகே இந்த மேற்கொண்ட மசாலா சார். சரி, லைட் கிரீன் கலரு. ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே, இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம போடும்போது அதனுடைய தன்மை தான் அப்படியே ஆச்சு. லைட்டாக மஞ்சள் பொடியை நான் போட்டுக்கிறேன் மசாலா. சரி, ஓகே. இப்போ இந்த மசாலா போட்டிருக்கீங்க, இந்த மசாலா போட்டு குக் பண்ணுமா இல்லை மட்டன் போட்டலாமா? இது மட்டன் போடல சார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ஆயில் வதைக்கிற மசாலா தான் சார். இது ஆல்ரெடி எல்லாமே நம்ம வெல்டனாக அது குக் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பொடிக்கு பதில் இந்த மசாலா போடுறது வேறு எதுவும் விசேஷம். சரி, ஓகே. ஸோ மட்டன் கொடுத்துருவா? ஆமாம், மட்டன் கொடுத்து. இது மட்டன் வந்து டெண்டராக சார். இது வந்து என்ன ஒரு கரெக்டாக ஒரு 7 கேஜியில் இருக்குது சார். 6, 7, 8, 10 தான் இந்த மாதிரி டெண்டராக நமக்கு கிடைக்கும். ஒரு சில பலியெல்லாம் பல்காக பண்ணும்போது 3 ஆடு 4 ஆடு முத்தி போன ஆடு சின்ன குட்டி எல்லாம் பல்காக பண்ணும். ஒரு சின்ன பீஸ் வேகும், சில பெரிய பீஸ் வேகாத இருக்கலாம். அதனால் ஆடு வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம மட்டன் கறி வாங்கும்போது ஒரே ஈவனாக ஒரு ஆட்டு கறியாக வெயிட் வந்து ஒரு 7 கிலோ 8 கிலோ சைஸில் நம்ம வாங்கினோம்னா அது டெண்டராக கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ஒரு இலவு தான் இருக்கும். இல்லாட்டி சக்கையாக ஒரு 10-15 கிலோவில் போட்டாங்கன்னா அது ஒரு ஹார்ட் ஆகிடும். மட்டன் கறி பார்க்கும்போதே ஒரு செந்நிறமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலராக இருக்கணும். ஓகே, இதுதான் டெண்டர். நான் இதோட பர்டிகுலர் நம்ம சொல்லி வாங்கினது. இது வந்து கட்டி வந்து 25 கிராம் தான் வெட்டணும் சார் குழம்புக்கு. அப்படியா? ஆமாம். ஓகே, பிரியாணிக்குன்னா ஒரு 40 கிராமில் போடலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் ஆமாம், மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. சைஸ் வாரியாக இருக்குது. ஒரு வறுவல் சுக்காக்குன்னா ஒரு 20 கிராம். சரி, ஓகே. அப்புறம் வீட்டில் நம்ம குழம்புன்னு பண்ணும்போது இது பேசியில் எடுத்து கரண்டி ஊற்றுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு இதாக இருக்கும். இல்லை அவங்கவுங்க விருப்பம், அது அவங்கவுங்க ஒரு வீட்டுப்படி. இப்போது உங்களுக்கு வந்து இந்த மட்டனும் போட்டாச்சு, அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா. அடுத்து இந்த மசாலா தான் பொடி போடணும் சார். 10 இந்தாங்க, அந்த மட்டனை போட்டு நல்லா பெட்டுறோம். ஆமாம், நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த கவுச்சி தன்மையெல்லாம் எடுத்துருக்கோம். இந்த மசாலாலேயே இருக்கும்போது நல்லா மசாலா உள்ள ஜூஸி எல்லாம் அதில் உள்ளே இறங்கும். அந்த மீட்டில் வந்து. ஆமாம், மீட்டில் இறங்கும். ஓகே, இதில் இந்த டைம்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour இது ரெடி ஆகிடும் சார். ஆகிடும். இந்த இளம் கறியாக இருந்தால் கரெக்டாக 30 நிமிஷம் இந்த மட்டன் வந்துருக்கும். சரி, ஓகே. ஆனால் இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 80% முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான் மசாலா போட்டு. அதே டைமில் அந்த மீட்டை போட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்போ தான் அந்த காரம்லாம் இறங்கும். காரம் இறங்கும். அந்த இருக்கிற அந்த கவுச்சி தன்மை எல்லாம் போயிடும். இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண மட்டும் அப்படியே நல்லா ஈஸியாக நமக்கு. சரி, இப்போ பொடி போடலாம். இந்த 1 kg தேவையான இந்த மசாலா சாயுது. சரி, ஓகே. இது நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாசமாக ஒரு கிரைண்ட் பண்ண மசாலா எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். இது மசாலா நம்ம தேவை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம், இப்பயும் நல்லா வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வாசனை. கண்டிப்பாக சார். எல்லாம் வந்து ஈவனாக எல்லாமே மசாலா எல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த ஈவன் குவாலிட்டியில் அந்த மசாலா எல்லாம் வரும். இன்னொன்று லைட் க்ரீனாக இருந்தது மசாலா போட்டு கலர் மாறுறது. இது அதே நம்ம நேச்சுரலாக வந்து ரெட் கலரில் விட சில பேர் எல்லாம் போடுவாங்க சார். வீட்டில் மிளகா பொடியெல்லாம் போடு. இந்த மசாலா வரும்போது அந்த கலர் நேச்சுரல் கலர் கிடைக்காது. ஓகே, இது இருக்கும்போது இது டேஸ்ட்டாக தவிர இந்த கலர் ஃபுல்லாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் வராது. இதுவும் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன இருக்கிற மசாலா வச்சு நம்ம பண்ணும்போது ப்ரௌனிஷாக நம்ம வீட்டில் மிளகாட்டி குழம்புன்றது வந்து இதுதான். ஆமாம், மிளகாட்டி குழம்பு. ஆமாம். இது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் தான் இது இந்த மசாலா அரைச்சி தண்ணி இருந்தால் ஊற்றலாம். இந்த மசாலா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வாசமே பாருங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வதக்க அந்த அந்த மசாலோட ஃப்ளேவர் அந்த தெரியுது. கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். இப்போ சில பேர் வீட்டில் இல்லாத பட்சம் கடலை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம் சார். தேங்காய் எண்ணெய் மட்டன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு கொலஸ்ட்ரால் தான் சார். சரி, ஓகே. தேங்காய் எண்ணெய் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் ஒரு சரி, இப்போ அந்த பீசஸ் காமிங்க மசாலாவோட. ஸோ இந்த மாதிரி இந்த கலர் மாறி பார்த்து இது இன்னும் குக்கா இன்னொரு டிஷ்ஷாக அந்த கலர் வரும். சரி, ஒரு இதாகும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு கண்டிப்பாக சால்ட் போட்டு அந்த மசாலா தண்ணி அரைச்சி எடுத்து ஊற்றி அது ஒரு 1/2 மணி நேரம் அப்போ கிண்டி விட்டு அட்டை. சரி, ஆனால் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா போட்ட உடனே டோட்டலாக கலர் மாறிச்சு. இன்னும் நல்ல வாசனை வருது வதக்கும் போது. ஆமாம், நல்ல ஒரு சால்ட் நம்ம முதலேயும் நம்ம போடலாம் சார். இதனால் என்னுடைய அனுபவத்தில் இது சொல்கிறேன். இது சால்ட் வந்து கடைசியில் போடும்போது தான் இது வந்து இந்த மசாலாவெல்லாம் கரெக்டான ஒரு பதத்தில் நம்மளுக்கு வரும். அது முதலேயும் அந்த ஆனியன்லேயும் நம்ம சால்ட்டு போட்டுடலாம். இது எல்லா மசாலாவும் போடும்போது ஈவனாக அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு குவான்டிட்டி வருதுன்னு சொல்லி அதோட கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டோட ஒரு 10 கிராம் போட போதும் கரெக்டாக. ஷூர், ஓகே.
உப்பு அவ்வளோ அந்த கலர் பதில் போகும். ஆரம்பம் மட்டன் போடும்போது இருக்கும் உப்புத்துக்கும் இவ்வளோ கலர் சேஞ்ச் மாறிடுச்சு. ஆமாம். தண்ணி ஊற்றிலாமா? தண்ணி. இப்போது மீதி வந்து இந்த தண்ணி. ஆமாம், இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கோங்க சார். போதுமா? போதும் சார். இந்த கறி அந்த மட்டன் கறி ஊற்றினா போதும் சார். சரி, கறி மட்டன் கரெக்டாக அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் சார். ரெடி. ஆமாம், ஒரு கொதி வந்து மூடி போடலாம். ஆமாம், ஒரு கொதி வந்து நம்ம வச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்க வேண்டியது சார். இறக்க வேண்டியது. கரெக்டாக அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் இந்த கிரேவி பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போகும்போது பச்சை கலராக இருந்தது. இப்போ குக்கும்போது அந்த ப்ரௌனிஷாக வருது. இதுதான் சார் அந்த பொடியுடைய பக்கம் தான் இது கலர் வருது. சரி, ஓகே. இப்போ ஒரு மூடி போடலாம் ஷெஃப். ஆமாம். சரி, ஓகே. இப்போது மட்டன் ரெடி ஆகிடுச்சு சார். ஓகே. இப்போ வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு ½ மணி நேரம் ஆயிடுச்சு சார். ½ மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. தண்ணி கரெக்டான தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி போகும்போது ஆரம்பத்தில் ஊற்றிட்டோம். இது ஸ்லோ பயிரில், ரொம்ப பயிரும் போகக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்காது. ஒரு மிதமான பயிரில் சூழ்நிலை கரெக்டாக 30 நிமிஷம் வந்துடுச்சு சார். மட்டன் டெண்டராக தொட்டு இந்த மட்டன் இந்த டைமில் வந்துடுச்சு. நீங்கள் மட்டன் பார்க்கலாம் சார். பார்க்கலாம் எடுக்கலாம். நல்லா அப்படியே உடையுது. ஆமாம் சார், நல்லா பூவாட இப்போ சார். மட்டன் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து டெண்டராக சார். அப்படியே நல்லா உடையுது. சூப்பர். ரொம்ப மட்டன் எலும்பு ஏழை மட்டன் அதை சொன்னீங்களா. இந்த மட்டன் வாங்கும்போது காலையில் குக் வரதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 7 kg 8 kg உடைய செக் பண்ணி வாங்கி. சரி, மிதமான சூடில் நம்ம குக் பண்ணும்போது என்னன்னா அந்த தண்ணி வந்து உடனே வந்து ட்ரை ஆகாது. ட்ரை ஆகாமல் இருந்ததுன்னா அந்த மட்டன் அதுலேயே நல்லா வெந்துட்டே இருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டாலும் என்ன ஆகுனா அப்படின்னா அந்த தண்ணியுடைய சுண்ட அந்த மட்டன் வந்து சம்டைம் ஹார்டாக வாய்ப்பு இருக்கும். அப்புறம் தண்ணி பார்த்தா திருப்பி ஊற்றணும். தண்ணியே பத்தலைனாலும் சுடுதண்ணி தான் காய வச்சு ஊற்றணுமா தவிர ஒரு பிரியாணிக்கோ ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்பு எதுக்கு இருந்தாலும் சரி தண்ணி ட்ரை ஆகிடுச்சே தண்ணி பத்தாவது தெரியும் தண்ணி எடுத்து ஊற்றுறாரு. அப்போ என்ன ஆகுனா அந்த மீட்டெல்லாம் ரப் ஆகிடும், டைட் ஆகிடும். ஆமாம், இது வந்து நம்ம செய்யக்கூடாது, ஒரு தப்பு சார். அது ஒன்று. இது நாட்டு மல்லி சார். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேலே அப்படி போடும்போது உங்களுக்கு இன்னும் அந்த வாசனையாக நல்லா இருக்கும். ஃபைனலாக அந்த கொத்தமல்லி போட்டு கண்டிப்பாக நாட்டு மல்லி தான் கண்டிப்பாக இறக்கும்போது ஊற்றலாம். இதில் தக்காளி போடுறதோ எல்லாம் தொட்டு இது கெட்டு போகிறதுக்கு சார் நாளைக்கு மதியம் நல்லா இருக்குது. நல்லா எல்லாம் அரைச்சி விட்டு எல்லாமே வதக்கி பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆனியன்ஸ் எல்லாம் பொடியெல்லாம் வறுத்து போட்டு தொட்டு இந்த தன்மைக்கு 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்கள் வந்து எனக்கு பசியை தூண்டுறீங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மட்டன் வந்துச்சு, இன்னைக்கு குழம்பு நல்லா கோச்சு நல்லா வாசனை வருது. டேஸ்ட் கொடுங்க. கண்டிப்பாக சார். போதும் சார். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், இது வந்து அந்த ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக இந்த எப்படி இந்த சாம்பார் புளிக்குழம்பு மோர் குழம்பு அந்த டச்சில் தான் சார் இது லஞ்சு செய்ய மாதிரி. இந்த குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி மிளகாட்டி குழம்பு இந்த டச் வச்சுக்கோங்க சார். வெரி நைஸ். சுருக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக சார். அதாவது இந்த சளி கிளி பிரச்சனை உங்களுக்கு வந்து அந்த மூக சளி பிரச்சனைகளை நெஞ்சு சளி கோல்டு இதெல்லாம் இருந்தால் இந்த ஒரு இதுக்கப்புறம் ஒரு சுட சாதத்தில் குக்கரில் வச்சு சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நைட்டே உங்களுக்கு சளி கிளியர் ஆகிடும் சார். சுருக்குன்னு கண்டிப்பாக அது நல்லா வேக வச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக வெரி நைஸ். வெரி அப்படி இதில் வந்து கஸ்கஸ் நான் போடுறது கஸ்கட்டு அந்த கேசட்லாம் போடுறது உங்களுக்கு அந்த சாப்பிட்டு நெஞ்சரிசல் இந்த புளியாப்பம் இதெல்லாம் அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பாக சார் வந்து ஷெஃப் கிட்டத்தட்ட 35 வருஷம் ஜேர்னியில் வந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை வந்து நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். காரணம் சுருக்குன்னு காரம். கண்டிப்பாக பிரமாதமான ரெசிபி. நீங்கள் இந்த சைடில் வந்து வால்பாறைக்கு நீங்கள் இப்படி போகிறீங்க, இல்லை சேலம் வந்தீங்க, பொள்ளாச்சிக்கு போகிறோம், ஒரு நல்ல கிளைமேட் ஏரியா, நல்ல ஒரு லொக்கேஷன் பார்க்க அப்படி போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ அந்த டைமில் சுங்கும் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே நீங்கள் வரும்போது அவரையும் மீட் பண்ணலாம். அப்படிலாம் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கலாம். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நல்ல உணவுக்கு 4 பேர் வந்து பாராட்டினா மட்டும்தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா சார்? 4 பேர் பாராட்டினா தான் கண்டிப்பாக சார் சந்தோஷம். முக்கியமாக நம்ம சாப்பிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது நம்மளுக்கும் சந்தோஷம், அவங்க உணவை வச்சு அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. பரவாயில்ல நம்ம ஃபுட்டை வந்து இவங்க சாப்பிட்றாங்க. அவங்க காசு வாங்குறது முக்கியம் இல்லை, அவங்க நல்ல உணவு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களையும் நம்ம வாழ்த்தணும், வந்தவங்களையும் நம்ம வாழ்த்தணும் சார். இதுதான் நம்ம கொங்கு பண்பாடு பாரம்பரியத்துடைய பண்பாடு சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.